திகழழகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்கள். வீடியோ பதிவிற்கு முழுமையாக செல்வதற்கு முன்னால் கீழே இருக்கும் சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி மறக்காமல் நமது திகழழகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. நம்ம வாழ்க்கையில் வர கஷ்டங்கள் எல்லாம் நிரந்தரம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லைங்க. சரி, வீடியோவுக்குள்ளே முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி அந்த முழுமுதற் கடவுள் நம்ம சிங்காரவேலன் முருகப்பெருமானை மனதார ஒரு நிமிஷம் வணங்கிட்டு ஆரம்பிக்கலாமா? ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் செந்தில் முருகனே போற்றி. மனசில் வைங்க, நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். இப்போ சொல்லுங்கள், நீங்கள் ஒரு மேசராசிக்காரரா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது தான். பொதுவாக இந்த மேசராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு தனித்துவம் இருக்கும். அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க ஒரு முடிவை எடுத்துட்டா அதை நிறைவேற்றாமல் விடவே மாட்டாங்க. நீங்களும் அப்படித்தானே? ரொம்ப வைராக்கியமானவங்க நீங்கள். ஆனால் உங்ககிட்ட ஒரு குணம் இருக்குது. உங்களோட சொந்த விஷயங்களை அவ்வளோ சீக்கிரம் வெளியில் யார்கிட்டையும் சொல்ல மாட்டீங்க, இல்லையா? உங்களை பொறுத்தவரை காதல், கோபம், நட்பு இப்படி எதுவாக இருந்தாலும் அது ரொம்ப தீவிரமாக இருக்கும். ஒருத்தர் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சுட்டா அந்த உறவுக்காக உயிரை கொடுக்க கூட ஒரு நிமிஷம் யோசிக்க மாட்டீங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் உங்களோட விடாமுயற்சியால் வெற்றி அடையக்கூடியவங்க நீங்கள் தான். மற்றவங்க எல்லாம் ஐயோ இது நம்மளால் முடியாதுப்பா அப்படின்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட நீங்கள் எப்படி அழகாக திட்டம் தீட்டி ஜெயிச்சு காட்டுறீங்க. அதுதாங்க உங்ககிட்ட இருக்கிற ஸ்பெஷல் வித்தை. நட்புக்கு நீங்கள் தர்ற முக்கியத்துவத்தை வார்த்தையால் சொல்ல முடியாது. நண்பனுக்காக எதையும் செய்ய தயங்காத உங்கள் குணம் இருக்கே, அது ரொம்ப அபூர்வம். தன்னோட வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை பற்றி நீங்கள் துளி கூட கவலைப்பட மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு நெருக்கமான உறவுகள் வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனைனா கூட உங்களுக்கு தாங்காது, இல்லையா? ஓடிப்போய் உதவி செய்வீங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மேசராசி அன்பர்களே, நீங்கள் எல்லாரும் இப்போது ஆரோக்கியமாக இருக்கீங்களா? மனசு நிம்மதியாக இருக்கா? இதை நான் கேட்கும்போது உங்கள் மனசுக்குள்ளே ஒரு ஆதங்கம் வர்றது எனக்கு தெரியுது. ஏங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே. எங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்கள் என்ன நிம்மதியாகவா இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க தானே? நாங்கள் உயிரோடு வாழ்கிறதே ஒரு பெரிய அதிசயமாக இருக்குது. இதில் ஆரோக்கியத்தை பற்றி எங்கே யோசிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுதுங்க. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்கக்கூடிய இந்த துன்பமான சூழ்நிலையெல்லாம் என்ன ஆக போகுது தெரியுமா? இனி வரக்கூடிய காலங்களில் அது காணல் நீராக அப்படியே மெல்ல மறைய போகுதுங்க. ஆமாங்க, நிஜமாவே தான் சொல்கிறேன். முதல்ல இதுவரைக்கும் திருமணம் ஆகாமல் தள்ளி போயிட்டே இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த திருமண தடை நீங்கி கூடிய சீக்கிரம் கெட்டி மேளம் சத்தம் கேட்க போகுது. அடுத்ததாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த குறை தீரப்போகுது. இதை விட ஒரு சந்தோஷமான செய்தி இருக்க முடியுமா? குறிப்பாக இந்த பூர்வீக சொத்து ரீதியாக உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்ததா, அதுக்கு இப்போ ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு நியாயமாக வர வேண்டிய சொத்து இப்போது உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது. இனி உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்கப் போகுது. உங்களோட நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் எல்லாம் நிறைவேறப் போகுது. இதை கேட்கும்போதே மனசுக்கு இதமாக இருக்குல்ல? மேசராசிக்காரர்களே, நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேளுங்க. நீங்கள் ஏன் மற்றவங்க பேசுகிறதையெல்லாம் போட்டு மனசில் ஏற்றிக்கிறீங்க? யாரையும் அளவுக்கு அதிகமாக தலையில் தூக்கி வச்சு கொண்டாடாதீங்க. இப்போ இந்த 7.5 சனி உங்கள் ராசியில் அமருது. இது உங்களுக்கு ஒரு தர்ம யுத்தம் மாதிரி இருக்க போகுது. இந்த யுத்தத்தில் நீங்கள் தான் ஜெயிக்கணும். இந்த முதல் 2 வருடம் உங்களுக்கு விரய சனி காலங்க. அதனால் நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? பணத்தை சேர்த்து வைக்கணும்னு நினைக்காம சுபகாரியங்களுக்கு செலவு செய்யணும்னு நினைங்க. மற்றவங்கள எப்படி சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற வித்தையை நீங்கள் கற்றுக்கணும். அப்போ தாங்க நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியும். இந்த 7.5 சனி பிரச்சனையில் எங்கே ஆரம்பிக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கான முடிவை இன்னொருத்தர் எடுக்க ஆரம்பிக்கும் போது தாங்க சிக்கலே வரும். அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்களே முடிவெடுங்க. வீட்டில் முடிவெடுக்கும் அதிகாரத்தை மற்றவங்ககிட்ட கொடுத்துடாதீங்க. கடைசி வர போராடுங்க. உங்களால் எதையும் மாற்ற முடியும். உங்களை யாராவது ஏமாற்ற நினச்சா கவலைப்படாதீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற துணிச்சலே உங்களை காப்பாற்றும். இந்த 7.5 சனி காலத்தில் சிவபெருமான அதிகமாக வழிபடுங்க. நெத்தியில் விபூதி பூசிக்கோங்க. இது உங்களுக்கு சுபவிரய காலங்கிறதுனால கார் வாங்குவீங்க, கல்யாணம் பண்ணுவீங்க, புதுசாக வீடு கட்டுவீங்க. எதையும் பிடிச்சு வைக்கணும்னு நினைக்காதீங்க. எல்லாம் தானாக நடக்கும். சனி பகவான் இப்போது நீச்சம் பெற்றிருக்கிறதுனால உங்களை அவர் பெருசாக கஷ்டப்படுத்த மாட்டாருங்க. அதனால் தேவையில்லாமல் பயந்துக்கிட்டு ஏன் உங்கள் ஹார்ட் பீட்டை அதிகப்படுத்திக்கிறீங்க? நிறையா தண்ணி குடிங்க. மனசில் இருக்கிற பயத்தை முதல்ல தூக்கி எறிஞ்சிருங்க. இந்த 7.5 சனி உங்களை பாதிக்காது, மாறாக சாதமாகத்தான் மாறப்போகுது. இந்த காலத்தில் பல பேரோட நிஜ முகத்தை நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க. ஆனால் அதை வெளியில் காட்டிக்காதீங்க. இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பலமாக இருக்க போகுது. முக்கியமான விஷயம் சொல்லட்டுமா? பரிகாரங்களை சொல்லிக்கிட்டே செய்யுங்க. ஏன்னா
உங்கள் சொந்த உறவுகள் சில பேர் நீங்கள் கஷ்டப்பட்டால் சந்தோஷப்படுவாங்க. அதனால் அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஏதோ கொஞ்சம் கஷ்டப்படுறது போலவே காட்டிக்கோங்க. யாரையும் ரொம்ப ஆழமாக தேடாதீங்க. லாபம் வந்தால் கூட மற்றவங்ககிட்ட சொல்லும்போது கொஞ்சம் நஷ்டமானதாக சொல்லுங்கள். ஏன்னா இந்த காலத்தில் பெற்ற பிள்ளைகளே திருப்தி அடைகிறதில்ல. உண்மை என்னென்னா, சங்கடம் அப்படிங்கிறது நம்ம பக்கத்தில் இருக்கிற உறவுகள் மூலமாக தான் வரும். யார் மேலே அதிகமாக நம்பிக்கை வைக்கிறீங்களோ அதுவே ஒரு கட்டத்தில் உங்களுக்கு சங்கடமாக முடிஞ்சுது. அதனால் தினமும் காலையில் அந்த பிள்ளையார 5 மணி விநாயகருக்கு தோப்புக்கரணம் போடுங்க. இது உங்களுக்கு தெளிவான புத்தியை கொடுக்கும். அதுபோல் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அவர் உங்களுக்கு புத்தி, சக்தி, தைரியம் எல்லாத்தையும் கொடுப்பார். முதல்ல உங்கள் பலவீனம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தாங்க வாழ்க்கையில் மேலே முடியும். ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் மேசராசி அன்பர்களே, இந்த மாதம் ராசிநாதன் செவ்வாயின் சஞ்சாரத்தால் நல்ல பலன்களை பெறப்போகிறீர்கள். மனமகிழும் சம்பவங்கள் நடக்கும். மனக்கவலை குறையும். எல்லா வகையிலும் சாதகமான பலன் கிடைக்க பெறுவீர்கள். திட்டமிட்டபடி பயணங்கள் செல்ல முடியும். தொழில் ஸ்தானத்தில் கிரகங்கள் வலிமையாக இருப்பதால் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். அலுவலக வேலைகள் உடனே நடக்கும். நல்ல பெயர் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பம் ஏற்படலாம். சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்பதை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலம் இடைவெளி குறையும். பெண்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். அரசியல் துறையினருக்கு எதிர்பார்க்கும் பதவிகள் வந்து சேரும். மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை அடைய கூடுதல் கவனத்துடன் படிப்பது அவசியம். இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற தேவையான வாய்ப்பு கிடைக்கும். தொழில் போட்டிகள் விலகும். தேவையான நிதியுதவி கிடைக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாக பணிகளை கவனித்தாலும் அலுவலக வேலைகளில் தாமதம் இருக்கும். புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை உண்டாகும். வாழ்க்கை துணையுடன் இன்ப சுற்றுலா சென்று வருவீர்கள். இந்த மாதம் குடும்பத்தில் இருந்த சண்டைகள் நீங்கும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்படுவார்கள். பிள்ளைகள் மூலம் பெருமை உண்டாகும். புத்தி சாதுரியத்தால் பொருள் சேர்க்கை ஏற்படும். தாய்வழி உறவினர் மூலம் உதவிகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நடந்து முடியும். பாராட்டுகளால் மன நிம்மதி கிடைக்கும். இந்த மாதம் தடைப்பட்ட காரியங்களில் தடை நீங்கும். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடை விலகும். தேவையான பண உதவி கிடைக்கும். தொழிலில் சிறு சிறு இடையூறுகள் ஏற்பட்டு மறையும். அலைச்சல் தவிர்க்க முடியாததாக இருக்கும். அதற்கான பலனும் கிட்டும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். துர்க்கையம்மனை வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும். வீண் அலைச்சல் குறையும். காரிய அனுகூலம் ஏற்படும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். புதிய நபர்களின் நட்பு கிடைக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக நடக்கும். மாணவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம். பாடங்களில் கவனம் செலுத்துவது குறையக்கூடும். நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இனி நல்லதாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கே இனி இடம் கிடையாது. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன உறவுகள் எல்லாம் இப்போது என்ன பண்ண போகிறாங்க தெரியுமா? உங்களை தேடி வர போகிறாங்க. இதுவரைக்கும் நீங்கள் பணத்துக்காக 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்துருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலத்தில் நீங்கள் 4-5 பேருக்கு கடன் குடிக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கோட வாழ போகிறீங்க. உங்கள் கனவுகள் எல்லாம் நனவாக போகுது. இந்த மாதம் நடக்க போகிற சனிப்பெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுதுன்னு விரிவாக பார்க்கலாங்க. நீண்ட காலமாக இருந்த தடைகள் விலக போகுது. நீங்கள் செய்கிற உழைப்புக்கு ஏற்ற சரியான ஊதியம் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். பொறுமையும் மனதைரியமும் உங்களுக்கு இப்போது ரொம்ப அதிகமாக இருக்கும். வேலை விஷயத்தில் ஒரு நல்ல நிலைத்தன்மை வரப்போகுது. அரசு வேலையாக இருந்தாலும் சரி, தனியாராக இருந்தாலும் சரி, சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாம் உங்களை தேடி வரும். வீண் செலவு அதிகமாகும். சுமை குறையும். கண்டிப்பாக பெரியவங்க ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். சட்டம், அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். தொழிலில் நல்ல வளர்ச்சியும் உண்டாகும். பழைய பிரச்சனைகளுக்கு இப்போ ஒரு எண் கார்டு போட போகிறீங்க. மன அழுத்தம் குறையும். உங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச அனுபவங்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு முதிர்ச்சி ஏற்படும். வீடு, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றம் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். உங்களுக்கு ஆன்மீக சிந்தனை அதிகமாகும். வாழ்க்கை இலக்கு இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். உங்கள் வாழ்க்கை நிலை மெதுவாக உயர்ந்து இனி சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. இந்த உலகத்தில் யாருங்க நிஜமான கோடீஸ்வரன்?
கோடி கோடியாக பணம் வச்சுருக்கிறவங்களா இல்லை பிடிச்ச உணவை சாப்பிட்றவங்களா, இதில் யாருமே நிஜமான கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தர் நோய் நொடி இல்லாமல் எந்த மனக்கவலையும் இல்லாமல் நைட் படுத்தா நிம்மதியாக தூங்குறாரோ அவர் தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட ஒரு நிம்மதியான கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. இனி வாழ்க்கையில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லை. மனசில் இருந்த பாரம் எல்லாம் காணாமல் போயிடும். நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக வாழ போகிறீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை மற்றும் ஆரஞ்சு. உங்களுக்கு சாதகமான திசை தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண்கள் 6 மற்றும் 8. அதிர்ஷ்ட கிழமைகள் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை. அதிர்ஷ்ட மலர்கள் மல்லிகை மற்றும் ரோஜா. குலதெய்வம் எங்கேயோ இருக்குன்னு குழம்பாதீங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு உங்கள் குலத்தையே காக்கும். தினமும் காலையில் சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவரோட அருளாசி இருந்தால் போதும், உங்கள் வாழ்க்கையே பிரகாசமாக மாறிடும். கடைசியாக ஒரு முக்கியமான பரிகாரம் சொல்லட்டுமா? உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுட்டு வாங்க. ஒரு பேனா அல்லது பென்சில் வாங்கி கொடுங்க. இது நீங்கள் தெரியாமல் செஞ்ச பாவங்களை நீக்கிடும். மனசை தளர விடாதீங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும்.